Daily. Taste the Daily. மீட்பு பணிகள் வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் மூலமாக பண்ணிட்டோம். இதில் ஒரு போடி நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு போடி மட்டும் அங்கே கீழே இருக்குது. அதுக்காக என்டிஆர்எஃப் டைப் பண்ணியாச்சு. உங்கள் டீம் வந்துட்டு இருக்காங்க. ஈவினிங் ரீச் ஆகிய உடனே அடுத்த கட்ட பணிகள் வேற எவ்வளோ பேர் மேடம் சிக்கியிருப்பாங்க? அதுதான் நாங்கள் சொன்னோம், ஒரு போடி கூட இருக்கிறதா தகவல். ஸோ அது மீட்பு பணி ஆரம்பிக்கும் போது தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். மற்ற 5 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கா? ஆக்சுவலி ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. மற்ற உடல்கள் மீட்கப்பட்டுருச்சு. இப்போதைக்கு ஒருவர் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒருவர் உள்ளே இருக்கிறாங்க. மேடம், அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வர்றதா சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மையான தகவல்? இல்லை, அது தேசிய மீட்பு படை வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஈவினிங் ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம். 5 போடி மீட் எடுத்திருக்கோம். ஒரு போடி வந்து 4 போடி மீட் எடுத்திருக்கோம். ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும். இல்லை, அது தனிப்பட்ட முறையில் அதுக்கு என்கொயரி நடக்கும். மேடம், வேற குவாரி விதிமீறல் அந்த மாதிரி எதுவும் அது வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டு என்கொயரி நடக்கும். அதில் கண்டிப்பாக அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க, சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. வேற யாரும் 5 பேர் அவ்வளோ. சிவகங்கை கல்குவாரி விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மீட்பு பணிக்கு என்டிஆர்எஃப் வர இருப்பதாக ஆட்சியர் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். Taste the Daily.